தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு தொடர் பண்ணிட்டு வரோம். முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் ரொம்ப அற்புதமாக சம்பந்தரோட அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் போன தலங்களை எல்லாம் அப்படியே நமக்கும் காட்டிக்கிட்டே வர்றாரு. அடுத்து சுவாமிகள் அடைந்தது திருச்செங்காட்டங்குடியை கடந்து திருப்புகலூர். குறிகலந்த இசை பாடலினான் நசையால் இவ்வுலகெல்லாம் நெறி கலந்தது ஒரு நீர்மயனாய் எருதேறி பலிபேணி முறி கலந்தது ஒரு தோல் அரைமேல் உடையான் இடம் மொய் மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்து அயலே புயலாரும் புகலூரே. வர்தமானீஸ்வரம், ராமநாதீஸ்வரம் இதெல்லாம் அந்த பகுதிகளில் தான் இருக்கு. அந்த ராமநாதீஸ்வரத்தை வணங்கி துதிக்கிறார். திருப்புகலூருக்கு சுவாமிகள் எழுந்தருளிய போது அந்த திருத்தலத்தில் தான் முருகநாயனார் மலர் தொண்டு செய்து வந்த தலம். எனக்கு இதில் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். அதாவது நாயன்மார்களில் நிறையா பேர் பக்தியை பலவிதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஒரு மாலை கட்டி போட்டால் கூட உனக்கு முக்தி உண்டுன்னு சொன்னது முருகநாயனார். அது மாலை கட்டி போடுறது நம்ம ஏதோ பூ பறிச்சோம் அப்படியே நாட வச்சு எளிமையா நினைக்கிறோம். இல்ல அத்தனை பேருமே அதற்குன்னு விதிக்கப்பட்டிருந்த விதிக்குட்பட்டதை செய்தார்கள்ங்கிறதா சிறப்பு. இப்போ சேக்கிழார் பெருமான் ஒரு 10 பாடல்கள் அவர் பெருமையை பாடினாலும் புஷ்ப விதினே ஒரு நூல் உண்டு. தருமபுர ஆதீனத்தை ஸ்தாபிச்ச குருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய ஆச்சாரியர் கமலை ஞானப்பிரகாசர், திருவாரூர் நிர்வாகத்தில் இருந்தவர், பரமாச்சாரியர் ஞான நிர்வாகம் செய்து வந்தார். அவர் புஷ்ப விதின்னு ஒரு நூல் செய்கிறார். சைவாகமங்கள்ல சிவபெருமானுக்கு பூஜைக்கான பூக்களை என்னென்ன பூக்களை சேகரிக்கலாம், என்ன விதிக்குட்பட்டவைகள் பயிரிட்டு வளர்க்கப்படணும், அது எப்படி சுத்தமாக பறிக்கப்படணுங்கிறதெல்லாம் பெரிய பட்டியலிட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக போகும்னு தெரியாது. பட் நான் எங்களை மாதிரி ஆட்கள் அதை படித்த உடனே என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு பக்தியோட மாலை தொடுத்து இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணி வந்தால் கூட உனக்கு ஒரு முக்தி உண்டு. அது உண்டு. அதனால தான் சரியாதிபாதங்கள்னு சைவாகமங்கள் 4 நிலைகளில் நம்மளை பிரிக்குது. எல்லாருமே ஞான நூல்களை வாசித்து அப்படியே தான்ங்கிறது அவ்வளவு சுலபமாக நடக்கக்கூடியது. ஆனால் அது ஒரு சோபானம்னு சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்தில் எப்பயுமே படிக்கட்டு அமைப்பில் தான் அதை வைக்கிறோம். ஒரு வகுப்பு முடிச்சு பரீட்சையெல்லாம் வச்சு தேர்ந்த பிறகு அடுத்த வகுப்புன்னு போகிற மாதிரி அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு ஏறும்படியில் அந்த விதத்தில் சரியை என்று சொல்லக்கூடிய நிலையிலே உழவாரம் செய்வது, கோயில்களை சுத்தம் செய்வது, சந்தனம் அரைத்து கொடுப்பது, தீர்த்தத்துக்கு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து தருவது, பெருமானுக்கு மாலை தொடுத்து தருவது, விளக்கிடுவது. அதனால்தான் இந்த திருப்பணிகளே நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. கலைநாயனார் நமக்கு இப்போ விளக்கிடுவதற்காகன்னு சேர்ப்பது, கணம் புல்லர் திரித்து தன்னையே தான் கொடுத்தார், குங்குலிய கலையர் தூபமிட்டார், வீட்டு செல்வம் எல்லாம் குறைந்தாலும் தூபமிட்டார். இப்படி இதெல்லாமே உயர்ந்த தொண்டாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் அதுல எவ்வளவு பக்குவத்தோடு அதை செய்தோங்கிறது தான். அதுவே நம்மை ஞானத்திற்கு உயர்த்தணும். அந்த சரியையே நம்மளை ஞானத்துக்கு உயர்த்தணும். அந்த மாதிரி இவர் மலர் தொண்டு அந்தந்த காலத்திற்கான மலர்களை சரியான முறையில் அதில் செடியில பூக்கக்கூடியது, கொடியில் பூப்பது, கோட்டு பூக்கள்னு மலையிலே பூக்கக்கூடியவை, குளத்திலே நீர்நிலையில பூக்கக்கூடியது, இந்த மாதிரி வகைகள் உண்டு. அதில் எதை எந்தெந்த காலத்திலே என்ன அளவிலே பெருமானுடைய திருமேனியிலே தோல் மாலை, இண்டை மாலைன்னு தலையில பெருமானுடைய சிரசிலே வைக்கக்கூடிய மாலை, இப்படி ஒவ்வொரு பகுதிக்குமான அளவுகளோடு கூடி அதை விதிப்படி தொடுத்து கொடுத்தார். நாரில் தான் கட்டணும். ஒரு வாட்டி வச்சு கட்டும்போது ஒரு பூக்கிழு வந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதை திருப்பி வச்சு கட்டக்கூடாது. மலர் பறிக்கும் போது காம்போட கிள்ளணும். பூவை மட்டும் தனியா பிச்சு எடுக்கக்கூடாது. காம்போட அதை கிள்ளி தான். விதிகள்லாம் இருக்கு நிறைய. அதான் புஷ்ப விதின்னு ஒரு நூலே இருக்குங்கிறேன். இந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டுத்தான் அந்த மலர்கள் பறிக்கவே படுகிறது. நந்தவனத்தை மற்றவர்கள் பார்த்து கூட அந்த மலரின் பேரிலே ஆசைப்பட்டிருக்க கூடாது. நீங்க கண்ணால இந்த பூ ரொம்ப அழகா இருக்கே, இந்த தாமரை அழகா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அது எச்சில் பட்டுடுது. நீங்க கடந்து போகும்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய மல்லிப்பூனுடைய வாசத்தை நீங்க நுகர்ந்து என்ன இருந்தாலும் மல்லி மாதிரி வருமா, ஜாதி மாதிரி வருமா அந்த பூவினுடைய நறுமணம்னு நினைத்தீர்கள்னா அது எச்சில் பட்டுடுது. இல்லை, எப்படி ஒரு நந்தவனம் வச்சுக்க முடியும்? நந்தவனத்தை சுத்தி மதில் அமைத்து நந்தவனத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு விதித்து இவங்க மூக்கையும் வாயும் சேர்த்து துணியை கட்டி கொண்டுதான் போய் பூவே பறிக்கணும். பூ பறித்த பூவுமே கூட நமக்கு ஒரு நேரடியாக கூடையில போட மாட்டாங்க. கூடை இப்படி கையில் வச்சுட்டு இருந்தா உடம்புல இருந்து வேர்வையோ உஷ்ணமோ அதுல படும். அதை ஒரு கொம்புல கட்டி தோல் மேல அந்த கொம்பு மட்டும்தான் இருக்கும். கூடை கொம்பினுடைய நுனியில தனியா காத்துல அசைந்து கொண்டிருக்கும். அப்படி தனியா பறித்து போட்டு அது சுமந்து கொண்டு தான் இவர்கள் செல்வதே. அந்த பூக்குடலையோடு இருக்கக்கூடிய திருமேனிகளே உண்டு. வியாகரபாத மூர்த்தியை காட்டும் போது அவர் இப்படித்தான் இவ்வளவு சுத்தமா பூ பறிச்சு சிவபூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் காலையில தேன் உட்காரக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டதுக்கு என்ன காரணம்? தேனி போய் தேன் குடிச்சிருச்சுன்னா அது தோஷமாயிடுது. இல்லை, எச்சில் பட்ட பூவாயிடுதே. வண்டெச்சில்னு தானே சொல்றோம் தேனு. அது அதனுடைய எச்சில்னு போது அது எப்படி சுவாமிக்கு போகும்னு தான் அவர் தேனி கூட உட்கார்றதுக்கு முன்னாடி போய் வேகமாக பூவை பறிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு தான் அந்த புலி போலே கால் கைவிரல்கள்லாம் கேட்டது. அந்த அளவுக்கு சுத்தி இப்படி விதிச்சபடி மலர் மாலை தொடுத்து போடுறது ஒரு எளிய திருப்பணின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குமே இவ்வளவு விதிகள் இருக்கு. தாண்டி நாம
ஒரு 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 3 நாளைக்கு ஒரு வாட்டின்னு 2 முழம் வாங்கி அதை ஒரு கவரில் வச்சு சுத்தமாக அதையும் வைக்கக்கூடிய பெட்டியில் மேல் தளத்தில் மடியாக இருக்கக்கூடியதெல்லாம் மேலே வச்சுருப்போம், பழையதெல்லாம் கீழேன்னு நமக்கு நாமே ஒரு சுத்தியை செஞ்சு அதில் வச்சு அதை பறித்து தினம் இவ்வளவுதான்னு சொல்லி வெட்டி போட்டு மழை காலம் வந்துட்டா கிடைக்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், நாளைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறி பெருமானுடைய கருணையினாலே நம்முடைய குறைவுகள் என்னன்னு அவருக்கு தெரியும். இவனால இவ்வளவு தான் முடியும். ஒரு 8வது மாடியில இந்த ஒரு அளவுல தான் அவனோட வீடே இருக்குங்கிற பட்சத்தில் அவன் தோட்டமா வைக்க முடியும். பெருமானுக்கு அது தெரியும். அந்த கருணை முதலிய குணங்களை முன்னிட்டு தான் நாம செயலாற்றோம். அதனாலே மலரிட்டே ஒருவர் இறைவன் திருவிடை அடைந்தார்னா இத்தனை விதிகளுக்கு உட்பட்டு செய்தார். இத்தனை விதிகளுக்கு உட்பட்டு அதை தவறாது ஆற்றி வந்தார். இந்த தொண்டு எல்லாத்திலையுமே எந்த நிலையிலும் அதை குறைத்து கொண்டோ இல்லை இன்னைக்கு நம்மளால முடியல 10 நாள் பண்ணிட்டோம் 1 நாள் பண்ணலன்னா சுவாமி கேட்க போறாருங்கிற எண்ணம் கிடையாது. அந்த கமிட்மெண்ட்டுக்கு அந்த கடமை உணர்ச்சிக்கு தான் எதுவுமே ஈடு கிடையாது. அதனால தான் மலரிட்டு வழிபாட்டு அதுலேயே ஒருவர் அடியாராக உயர்ந்தார். இத்தனை 1000 பாடல்கள் பாடி சம்பந்தரும் ஒருவராகிறார், அப்பர் சுவாமிகள் உழவாரம் செய்தாகிறார்னா இதில் எதுலையுமே பேதம் கிடையாது. அந்த தொண்டை மிகச்சிறப்பாக செய்தார்கள். அதில் ஒரு குறை சொல்ல முடியாதபடிக்கு அந்த பக்குவ நிலை அவர்களுக்கு கூடியிருக்க பார்க்கிறோம். அப்படி திருப்புகலூரிலே முருகநாயனார் அவர் அமைத்த அந்த நந்தவனம் அந்த தொண்டையும் அந்த திருத்தல பதிகத்திலே வைத்து பதிவு செய்து கொடுக்கிறார் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் திரு முருகநாயனார். அதன் பிறகு இவரோடு ஆச்சாள்புரத்திலே போய் சிவஜோதியிலே கலக்கிற வரைக்கும் கூட இருக்கார். அங்கே வந்துடுறார், கல்யாணத்துக்கு வந்துடுறார், அங்கே இருந்து தான் அடைகிறார். திருநீலநக்கரும் இவரோடு தான் சிவலோகம் அடைகிறார். எல்லாரும் ஒரே நாளில் தான் குரு பூஜை. அப்படின்னா திருநீலநக்கர், முருகநாயனார், திருநீலகண்டத்தை ஆழ்வானர் இவங்க எல்லாருமே சுவாமிகள் குரு பூஜை, ஒரே நாள் குரு பூஜை தான். அப்படி திருப்புகலூர் திருத்தலத்திலே எழுந்தருளி சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு திருமுருகநாயனாரோடு அவருடைய திருமணத்திலே தங்கியிருந்த காலத்தில் தான் அப்பர் சுவாமிகள் மறுபடியும் காட்சியில் வரார். சுவாமிகள் இதற்கு முன்பாக நாம சீர்காழியிலே தரிசித்து புறப்பட்டது. அங்கே அதுக்கப்புறமா 2வது முறையாக சம்பந்த சுவாமிகள் அப்பர் சுவாமிகளுடைய தரிசனம். அது அப்பர் சுவாமிகள் யாத்திரை செய்து வராருன்னு கேள்விப்பட்ட போதே ஞானசம்பந்தர் ஊர் எல்லைக்கே போயிடுறார். அடியார்கள் குழாத்தோடு ஊர் எல்லைக்கு போய் நின்று அங்கிருந்து அப்பர் சுவாமிகளை வரவேற்கணும்னு அந்த வயல்வெளிக்கு நடுவில் நிற்கிறார். அப்பர் சுவாமிகள் அப்போ திருப்புகலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் திருத்தலத்தை தரிசனம் செய்து முடித்து ஆரூர் பெருமானுடைய திருவாதிரை திருநாள், மார்கழி திருவாதிரை திருநாளை தரிசனம் செய்து முடித்து அந்த எண்ண நோட்டத்தோடு அப்படியே அங்கேருந்து புறப்பட்டு வர சம்பந்த பிள்ளையாருக்கு அப்பர் சுவாமிகள் ஆரூர் தரிசனம் செய்து வராருங்கிற அந்த சிறப்பு. எல்லையிலே இருவரும் சந்தித்துக் கொள்கிறார். ஒருவர் திருவாரூர் பிரசாதமாகவே வந்து நிற்கிறார், ஒருவர் அதை பெறுவது போலே நிற்கிறார். அந்த இடத்திலே ஞானசம்பந்த பெருமான் அப்பரிடத்தே வைத்த ஒரு விண்ணப்பம். நாமெல்லாம் சம்பந்தருக்கு பல காரணங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே ஒன்று திருவாரூரினுடைய அந்த ஆதிரை திருநாள் சிறப்பு எவ்வாறுன்னு சொல்லி கேட்கிறார். அந்த இடத்திலே அந்த வயல்வெளிக்கு நடுவில் நின்றபடியே அப்பர் சுவாமிகள் அதற்கு விடையாக முத்துவிதானம் என்று தொடங்கக்கூடிய திருவாதிரை பதிகம், ஆதிரை திருநாள் சிறப்பை சொல்லக்கூடிய பதிகத்தையே பதிலாக கொடுக்கிறார். முத்துவிதானம் மணிப்பொன் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழப் பலிப்பின்னே வித்தகக்கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். ஒரு பதிகம் முழுவதும் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம்னு இந்த வண்ணம் கொண்டாடப்பட்டது. திருவாரூர் திருவாதிரை முழுக்க நீளமா அதை முழுக்க வர்ணிச்சு கொடுக்கிறார். வீதிகள் எப்படி இருந்தது, முத்துவிதானங்கள் கட்டி மணிப்பொற் கவரி முறையாலே கையில கவரி வச்சிருந்தாங்க வீசுறதுக்கு. அது ஒன்னொன்னுத்துலையும் தங்கத்தால் பூன் போட்டு மணிகள் அமைத்தது. இப்படியெல்லாம் பெருமான் வந்தார். வீதியிலே தேவரடியார்கள் ஆடி வந்தது. பல சைவ பிரிவை சேர்ந்தவர்கள்லாம் திருவாரூரில் இருக்கிறது சுவாமிகள் தனியே பதிவும் பண்ணித்தரார். அப்படி பல அடியார்கள் ஒன்று சேர பிரம்மாண்டமாக திருவாதிரை திருநாள் நடந்தது. மார்கழி திருவாதிரை திருநாள் பாடல் பெற்ற சிறப்பு திருவாரூருக்கு தான். இன்னைக்கும் தியாகராஜ பெருமான் அந்த சிறப்பை முன்னிட்டு தான் அன்றைய தினம் பாத தரிசனம், மார்கழி திருவாதிரை அன்றைக்கு காலை வேளையிலே பாத தரிசனம் தரக்கூடிய ஒரு விசேஷத்தை பார்க்கிறோம். அப்படி அப்பர் சுவாமிகள் தரிசித்த அந்த ஆரூர் ஆதிரை திருநாள் சிறப்பை சம்பந்தரிடத்தை அவர் எடுத்து சொன்ன விதம், இந்த ஞான குழந்தைக்கு அதுக்கு மேலே இருப்பு கொள்ளாமல் இங்கிருந்து இப்படியே திருவாரூர் யாத்திரைன்னு சங்கல்பம் செய்து கொள்கிறார். அப்படியே கிளம்பிடுறார். மடத்துக்கு போய் பெட்டியெல்லாம் கட்டிட்டு பூஜை எடுத்துக்கிட்டெல்லாம் இல்லை, அங்கிருந்து அப்படியே அந்த வயலுக்கு நடுவே இருந்து அப்படியே அப்பர் சுவாமி இடத்தை விடைபெற்றுக் கொண்டு, ஆனால் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் அப்பர் சுவாமி இடத்தை, வரும் வரையிலும் திருப்புகலூர்ல இருக்கணும்னு கேட்டுக்கிறார். உங்களை நான் சந்திக்கிறேன், அது வரையில் திருப்புகலூர்ல இருக்கும்படியாக கூறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஞானசம்பந்தர் நேரே புறப்பட்டு திருவாரூர் திருத்தலம் போற வழியிலே விற்குடி வீரட்டம். வடிகொள் மேனியர் வானமா மதியினர் நதியினர் மதுவார்த்த கடிகொள் கொன்றையம் சடையினர் கொடியினர் உடை புலி அதழ் ஆர்ப்பர் விடையேறும் எம்மான் அமர்ந்து இனிது உரை விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று ஏத்தவல்லார்தமை அருவினை அடையாவே. திருவிற்குடி விற்குடி வீரட்டம் அதை தரிசனம் செய்து கொள்கிறார். ஜலந்திர சம்ஹாரம் செய்த தலம் அது, அட்ட வீரட்ட தலங்களிலே ஒன்று. அந்த பெருமானை தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் எல்லையை அடைகிறார். அப்போ திருவாரூரோட சிறப்பு, ஊர் எல்லைக்கு வெளியே இருந்து இதுதானோ திருவாரூருங்கிற அளவில் பதிகங்கள்,
திருவாரூர் அடியார்களை கொண்டாடி அவர்களுடைய சிறப்பை எல்லாம் பாடி அதை முன்னிட்டு கொண்டு ஆரூர் பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து 3வதாக பாடக்கூடிய பதிகம் தான் சுவாமி சன்னதிக்கே போகிறார். ஊருக்கு வெளியேயே இத்தனை பதிகங்கள் பாடி சிறப்பு செய்து வீதிகள் எல்லாம் பாடிக்கொண்டு போய் தான் சுவாமி தரிசனம் செய்கிறார். அங்கே திரு இருக்குக்குறள்னு சொல்லக்கூடிய பதிகத்தை கோயில் வாசலிருந்து பாடி பூத்தூவி வணங்கி வழிபடுறார். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முத்தி ஆகுமே. பிறவி அறுப்பீர்கள் அரவன் ஆரூரை மறவாது ஏத்துமின் துறவி ஆகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணி ஆரூர் நன்பொன் மலர்தூவ இன்பம் ஆகுமே. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முத்தி ஆகுமேன். நீங்க பூமாலை இட்டு ஒரு வீடு பேர் அடைந்தாருங்கிறீங்களே, திருவாரூர் பெருமானுக்கு பூ தூவியே ஒருவர் முக்தி பெறலாம்ங்கிறார். பக்தியோடு கூடி மலர்களை பெருமான் பேரில் தூவினாலே முக்தின்னு சொல்லிடுறார். இது திரு இருக்குக்குறள்ங்கிற அமைப்பு ரிக்வேதத்தை போலே 2 வரிகளில் அமைத்து பாடக்கூடிய சிறப்பு அது திருவாரூர் தலத்திற்கு பாடித்தரார். அப்படி பாடி அந்த பதிகம் முழுவதும் மலர் தூவுவதையே சொல்லியிருப்பார். இன்னைக்கும் திருவாரூர் பெருமான் ஆனால் தான் அவர் வீதியார எழுந்தருளும் போது அவர் பேரிலே எல்லோரும் புஷ்பவிருட்டி செய்யக்கூடிய வழக்கம். அது தேவரடியார்கள் காலத்திலேருந்து செய்ததாக கணக்கெல்லாம் வருது. அவங்களே அடியார்களே இந்த ஒரு கோயில் இங்க மட்டும், ஏன்னா பல புராணங்கள்லையும் சொல்லி நிர்ணயம் பண்ணி கொடுத்தது, திருவாரூர் எல்லைக்குள்ளே வந்துட்டா பேதம் இல்லாமல் எல்லோரும் சிவபூதகணங்கள், எல்லாரும் சிவகணங்கள் ஆயிடுறாங்க. இந்த ஊரினுடைய சிறப்பு எல்லையுள்ளே வந்தவர்கள் எல்லோரும் சிவகணங்கள். சிவகணங்களிடத்தே அந்த பேதம் இல்லைங்கிறதுனால சுவாமி வீதியார வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர்ங்கிற தன்மை உள்ளுக்குள்ளே பிறக்க முக்தி, திருவாரூருங்கிற அந்த தத்துவம் நமக்குள்ளே பிறக்க முக்தி. ஆரூர் பிறந்தல் அப்படின்னு சொல்லப்படும். நமக்குள்ளே திருவாரூர்ங்கிற அந்த ஐதிஹ்யம் பிறக்க நமக்கு முக்தி. இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, திருவண்ணாமலை நினைக்க முக்தி மாதிரி, ஸ்மரணா தருணாச்சலேன்னு சொல்கிற மாதிரி, இதை பிறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஜனநாத் கமலா நம்ம பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, அதனால் அது பகவான் கொடுத்தது, அதனால் அங்கே பிறந்தா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3-4 தலத்துக்குமே இப்படித்தான். நமக்கு திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு முதல்ல இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் பாடுறார். அப்படின்னா திருவாரூர் எல்லைக்குள்ளே பிறந்தவர்கள் எல்லோரும் அடியார்கள்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த வாய்ப்பு வரப்பெறாதவர்களுக்கு திருவாரூருங்கிற தத்துவம் அது எதை பறைசாற்றுகிறதோ அந்த மூலாதார க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு அது உள்ளுக்குள்ளே பிறப்பது. மனித உடம்பிலே மூலாதாரமாக சொல்லப்படுவது திருவாரூர். உள்ளுக்குள்ளே பிறக்கணும், நமக்குள்ளே திருவாரூர் பிறப்பது. அதனால்தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்கிறார். திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு இல்லை, திருவாரூர்ங்கிற ஒன்று யாருக்குள்ளே எல்லாம் பிறக்குதோ அத்தனை பேருக்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரர் சொல்லக்கூடிய. ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி போறது தான் நமக்கு முக்தியா இருக்குமே நினைச்சேன். திருவாரூர்ங்கிற அந்த தத்துவம் உள்ளுக்குள்ளே பிறந்தவர்கள். இன்னொன்று திருவாரூர் மூலாதாரத்தை குறிப்பது. மூலாதார தலம் பிறப்பது அப்படிங்கிறது மூலாதாரத்திலேருந்து குண்டலினி மேல் நோக்கி புறப்படுவது. அது பிறந்து விட்டாலும் அவர்கள்லாம் முக்திக்கு செல்லக்கூடிய கதியை அடைகிறார்கள். அதே மாதிரி காசிக்குமே நமக்கு காசியில் மரணிக்க முக்திங்கிறாங்க இல்லையா, அதுக்காக வயோதிகம் அடைஞ்சிட்டா அங்கே போய் சேர்ந்துன்னு கொண்டாடப்படுவதில்லை. இந்த நெற்றி பொட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்திற்கு நாம் சொல்லக்கூடிய பேர் அவிமுக்தம்னு சொல்கிறோம் இல்லையா. காசி அவிமுக்த க்ஷேத்திரம், காசி தலத்திற்கே அவிமுக்தம்னு தான் பேர். அப்போ குண்டலினி ஆனது கீழே மூலாதாரத்திலேருந்து பிறந்து ஒவ்வொரு நிலையையும் கடந்து இங்கே அடையும் போது அது முக்தி அடைகிறது. அதனாலே காசின்னு சொல்லி இந்த நெத்திக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை கொண்டு தரிசனம் சிதம்பரத்தில் சொல்லியிருக்கு. ஹிருதயஸ்தானம் சிதம்பரம். அப்போ இங்கே வரும்போது அந்த ஹிருதய புண்டரீகம்னு சொல்லக்கூடிய ஹிருதய கமலம், அதுவரையில் கவிழ்ந்திருந்த கமலம் மேல் நோக்கி திரும்புகிறது. அப்போ அந்த நிழலிலே நமக்கு ஒளி தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருந்த பெருமான் வடிவு தெரியாமல் மறைத்திருந்த அந்த அகங்காரம் ஆணவம் எல்லாம் நீங்க பெற்று சிதம்பர தரிசனம் இங்கே ஏற்படுகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பல தரிசனம் அது. திருவாரூர்ல பிறந்து சிதம்பர தரிசனமாயி திருவண்ணாமலை காசியில போய் சேர்றதுங்கிறது இந்த குண்டலினியினுடைய பயிற்சி பாதையை குறித்து வருவதுதான். அப்படி சொல்லப்படும் தலங்களில் திரு ஆரூர் திருத்தலம். அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை சம்பந்த சுவாமிகள் பதிகம் பாடித்தரார். திருவாரூர்ல பலகாலம் எழுந்தருளி இருக்கார். அப்பதான் அருகே இருக்கக்கூடிய திருவலிவலம் ஒல்லை ஆரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை ஆரி தூய்மை செய்து காமவினை அகற்றி நல்லவாறே உன்தன் நாமம் நாவில் நவின்று ஏத்த வல்லவாறே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே. திருத்தல பதிகத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பாக விநாயக பெருமானை குறித்து ரொம்ப அற்புதமா பாடல் பாடி கொடுத்திருப்பார். வலிவலத்துல தான் பிடியதன் உருவுமை குளமிகு கரியதுன்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம்.
பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவர்இடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. அதில் தான் விநாயக பெருமானுடைய அந்த தோற்றத்திற்கு சுவாமியும் அம்மனும் இருவரும் முறையே ஆண் யானையும் பெண் யானையுமாக கைலாய பர்வதத்திலே உலா வந்த போது தோன்றிய குழந்தைங்கிற புராணத்தை ஏற்கிறோம். நரமுகம் வந்து அதுக்கப்புறம் மாறினது தான் விநாயகருடைய தோற்றத்திற்கு 2-3 புராணங்கள் அடியனுக்கு தெரிந்த அளவிலே இருக்கு. நிச்சயமா இன்னும் கூட புராணங்கள் இருக்கணும். சைவ அடியார்கள் கொள்ளக்கூடியது எதுன்னா சம்பந்தர் இந்த பாடலிலே பாடி கொடுத்திருக்கிறது தான். பிடியதன் உரு உமை கொள என்றே ஆரம்பிக்கிறார். பிடினா பெண் யானை. பெண் யானை வடிவத்தை அம்மையை ஏற்றுக்கொண்ட போது சுவாமி களிராக ஆண் யானையாக வந்து அப்படி தோன்றியவர் கடி கணபதி வர அப்படின்னு சொல்லி அருளினன்னு சொல்லி திருவல்லிவலத்திலே இருக்கக்கூடிய பெருமானை கணபதிங்கிற இந்த கணபதி பிள்ளையார் மூத்த பிள்ளையாரினுடைய தோற்றத்திற்கு காரணமானவர்னு சொல்லி பாடி கொடுக்கிறார். பெரும்பான்மை திருமுறை நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்ல இந்த பாடலை பாடித்தான் தொடங்குவார்கள். விநாயக துதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவது முக்கியமான பாடல், ரொம்ப பிரபலமான பாடல். அந்த பாடலை அங்கே பாடித் தருகிறார். அந்த திருவல்லிவலமும் நமக்கு மாடக்கோயில், உயர்த்தி கட்டப்பட்ட பெரிய மாடக்கோயிலாக காட்சி தருகிறது. அடுத்து திருவாரூர் போல இன்னொரு விடங்கத்தலமாக இருக்கக்கூடிய குவளை கோளிலி. நாள் ஆய போகாமே நஞ்சு அணியும் கண்டனுக்கே ஆள் ஆய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. திருக்கோளிலி என்ற திருத்தலம். அந்த திருத்தலத்திற்கு வந்து அங்கேதான் நமக்கு நாளாய போகாமே என்று தொடங்கக்கூடிய பதிகம். கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமான்னு பாடி திருக்குவளை பெருமானை வணங்கியவர்களுக்கு கோள்களால் வரக்கூடிய அந்த ஆபத்தெல்லாம் நீங்கிவிடும்னு சொல்லப்படுகிறது. அதையுமே சம்பந்த சுவாமிகள் சொல்வதற்கு காரணம் தியாகராஜ கஷேத்திரத்தின் உள்ளே நவக்கிரகங்கள் உள்ளே நுழைய முடியாதுன்னு ஒரு விதி இருக்கு. 10 யோஜனை தூரத்திற்கு நவக்கிரகங்கள் உள்ளே வர முடியாது, மண்டல பதவியிலே வர முடியாது. இந்த கிரகமண்டலமாக சூரியனை நடுவில் வச்சு சுத்தி 8 கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த மண்டலங்களாக தியாகராஜ தலங்களுக்கு வர முடியாது. சுவாமி வந்து தியாகராஜராக விட்டிருக்கக்கூடிய தலங்களுக்கு வர முடியாதுன்னு சொல்லி விதி சொல்லியிருக்கு. அப்படியே அது தியாகராஜ தலமாக இருப்பதனாலே 7 விடங்க தலங்களிலே ஒன்று. அந்த குவளை திருத்தலத்தை கோளிலியை பாடும்போது பாடி அதை பதிவு செய்து கொடுக்கிறார். அப்படி திருக்குவளை மறுபடியும் திருவாரூர் தலத்திற்கு வந்து அங்கே சில காலம் எழுந்தருளி இருக்கார் சுவாமி. அங்கே தியாகராஜ பெருமானை நித்தமும் வணங்கி பதிகங்கள்லாம் பாடி கொடுக்கிறார். 5 பதிகங்கள் நமக்கு சம்பந்தருடைய பதிகங்கள் திருவாரூருக்கு கிடைக்கிறது. வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே தியாகேச பெருமானை வணங்கி துதித்த பதிகம், அடியார் பெருமையும் ஒரு பதிகத்திலே பாடி கொடுக்கிறார். அப்படி திருவாரூர் அனுபவம் அப்பர் சுவாமிகள் சொன்ன வழியிலே போய் சம்பந்தருக்கு பெறப்பட்ட அனுபவம். ஒவ்வொரு பதிகமும் மிகுந்த ரொம்ப ஆழ்வான கருத்துக்களெல்லாம் உடைய பதிகம். அப்படி பாடி முடித்து ஆரூர் பெருமானிடத்தே விடைபெற்று கொண்டு சம்பந்தர் திருத்தண்டலை நீள்நெறி விரும்பும் திங்களும் கங்கையும் விம்மவே சுரும்பும் தும்பையும் சூழ் சடையார்க்கு இடம் கரும்பும் செந்நெலும் காய் கமுகின் வளம் நெருங்கும் தண்டலை நீள்நெறி காண்பினே. திருத்தலத்திற்கு வர அந்த திருத்தலம் குருவிராமேஸ்வரம்னு சொல்லக்கூடிய தலம், இப்போது அப்படி அழைக்கப்படும் திருத்தலம். அந்த தலத்தை அடுத்து திருப்பனையூர். அரவச் சடைமேல் மதிமத்தம் விரவி பொலிகின்றவன் ஊராம் நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே. திருப்பனையூர் தரிசனம் முடித்து திருப்புகலூருக்கு எழுந்தருள்றார். வந்து அப்பர் சுவாமிகளோடு சேரக்கூடியது மறுபடியும் திருப்புகலூரிலே வந்து சேர்கிறார். இப்ப திருப்புகலூர்லேருந்து அப்பர் சுவாமிகளோட சேர்ந்து யாத்திரை சேர்ந்து யாத்திரை போறார். இதுக்கப்புறம் சேர்ந்து யாத்திரை, இருவருமாக சேர்ந்து யாத்திரை. அந்த யாத்திரை தான் நமக்கு ரொம்ப நீளமான யாத்திரையாக பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு நேரே செல்லும் அளவிலே இருக்க போகிறது.